ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 4:8 தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் அநேகர் தூக்கம் வராம பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் உண்டு. எங்க போய் நம்ம சுகமா தங்க முடியும்? இங்க போய் தங்கலாமா, அங்க போய் தங்கலாமா, இப்படி என்று நினைத்து கொண்டு பல பேர் பலவிதமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர். இந்த நாட்களில் கூட அந்த தாவீது சொன்னது போல சமாதானத்தோடு நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்றால் அந்த நித்திரை சுகமா இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த நித்திரை நன்றாக இருப்பதற்கு பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா நல்லா தூங்கிடுவாங்களா? பெரிய கோடீஸ்வரர்கள் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பணக்காரர்கள் தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதனால தான் தாவீது கரெக்டாக சொல்லுகிறார், சரியான முறையில் அவர் தேவனை அறிந்து கொண்டபடினால் சொல்லுகிறார், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஏனென்றால் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் ஒருவர் தான் நம்மளை சுகமாய் தங்க பண்ண வைக்க முடியும். அவர் இருந்தா தான் நாம் சுகமாய் இருக்க முடியும். நாம் நினைக்கிறோம் இது வெளிநாட்டு கடவுள், நம்ம நாட்டு கடவுள் வேற, வெளிநாட்டு கடவுள். கடவுள் என்பது அவர் ஒருவர் தான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால என்று பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் ஆணித்தனமாய் சொல்லியிருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு நீங்கள் சுகமாய் உறங்க செல்லலாமே, நீங்கள் சுகமாய் இருக்கலாமே, உங்க குடும்பத்துல சமாதானமா இருக்கலாமே. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது சமாதானத்தை கூறுன்னு சொன்னாரு. எந்த தெய்வம் சொல்லி இருக்கிறது சொல்லுங்க, உங்களுக்கே புரியும். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுக்குள் வைத்துக்கொண்டு நீங்க சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சுகமாய் தங்க பண்ணுகிறார். நான் சுகமாய் உறங்குவேன். அப்படியா தாவீதை போலவே நீங்களும் ஆண்டவரை அழைத்து அவரோடு உறவாடி அவரோடு இருந்து சுகமா இருங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.